ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரவா கார பணியாரம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஈவினிங் டைமில் கூட பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/3 கப் மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவை எடுத்துகிட்டு இப்போ இதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு எடுத்தோன்னா இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கணும். 2 கப் எடுத்தோன்னா 1 கப்பு தயிர் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பை மட்டும்தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து தயிர் வந்து நம்ம கட்டியாக போட்டிருக்கிறதுனால அது வந்து பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பணியார பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கணும். ரவை வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊற்றும் போது அதோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு வந்து ரவை வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து நம்ம இந்த ரவையை வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். நல்லா கட்டி விடாமல் நல்லா கலந்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். இப்போ வந்து அடுத்து தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதில் வந்து பீன்ஸு, பச்சை மிளகாய், கேரட் இதை வந்து சின்னதாக வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பல்லாரி வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக சாப்பரில் வந்து பொட்டிஸாக அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ இப்படி போட்டோம்னா தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து பணியாரத்தில் வேகும். சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் அந்த மாவில். அப்புறம் இப்போ இது வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் உளுந்து, கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இது இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சீக்கிரமாக வந்து இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ரவை ஊறுறதுக்கு மட்டும்தான் இது டைம் எடுக்கும். மற்றபடி இது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த இது வந்து வதக்கிடலாம். இப்போ வந்து கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாயிட்டு இப்போ வந்து தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்து உளுந்து, இதெல்லாம் பொரியட்டும். இது வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்து இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் எல்லா காயும் வதக்கிட்டு எடுத்துட வேண்டியது. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கேரட்டு இதெல்லாம் துருவி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பசங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்ல சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பொடிசாக அரைஞ்சிட்டதுனால காய்கறிகளும் சீக்கிரம் வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கணும்.
இது வந்து காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகாய் தூளும் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து மாவு வந்து ஊறிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து ரவை வந்து அவ்வளோ தண்ணியும் எடுத்துருச்சு. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேருங்க. அப்போ தான் வந்து பணியாரம் வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் ஆட் பண்ணி, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மாவோட கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, பணியாரம் ஊற்றுற லெவலுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலந்து நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து பணியாரக்கல்லில் வந்து நமக்கு எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாவை வந்து பணியாரக்கல்லில் ஊற்றலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வேகட்டும், மாற்றி போட்டு எடுக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மாற்றி போட்டுக்கிட போகிறோம். இன்னொரு பக்கமும் வெந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சுவையான கார பணியாரம், ரவா கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.